சின்ன திரையிலிருந்து நடிகர்களும் இயக்குனர்களும் சினிமாவுக்கு வரதெல்லாம் பழசு. யூடியூப் பிரபலங்கள் சினிமாவுக்கு வர்றது தான் இப்போ புது ட்ரெண்டு. அந்த வகையில நக்கலைட்ஸ் சேனல்ல காமெடியில கலக்கிட்டு இருந்த டீம் நம்மள இன்னும் பெரிய அளவுல சிரிக்க வைக்கிறதுக்காக சினிமால என்ட்ரி குடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு அவங்க எடுத்த படம்? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது குடும்பஸ்தன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதற்கு இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடியறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ குடும்பஸ்தன் திரைப்படத்தோட கதை என்ன கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? ஹீரோ மணிகண்டன் தனியார் நிறுவனத்தில் கிராஃபிக்ஸ் டிசைனரா வேலை பார்க்குறாரு. இவரை நம்பி தான் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. வாங்குற சம்பளம் வாழ்க்கைக்கு போதாத மத்திய வர்க்க குடும்பம். ஆனாலும் தான் லவ் பண்ற மாற்று சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அவசர அவசரமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு மணிகண்டன். அதிர்ச்சியாகிற ரெண்டு குடும்பமும் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நல்லா சாபம் விடுறாங்க. இதுக்கப்புறம் மணிகண்டனோட ஈகோவாலையும் தன்மானத்தாலையும் அவரோட வேலை பறி போகுது. அதை மனைவி கிட்டையும் பெற்றவங்க கிட்டையும் மறைச்சு ஊர் முழுக்க ஏகப்பட்ட கடனை வாங்கிடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கடன் சும்மா பயங்கரமாக அவர் கழுத்தை நெரிக்குது. இந்த சிக்கல்ல இருந்து அவர் மீண்டாரா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு நடுவில் மணிகண்டனோட மாமா, அதாவது அக்கா புருஷன் சோமசுந்தரத்துக்கும் இவருக்கும் ஸ்டேட்டஸ் காரணமாக நடக்கிற ஈகோ சண்டை, அதையெல்லாம் காமெடி கலாட்டாக்களாக மாற்றி இடுக்கண் வருங்கால் நகுகன்னு நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுற படம் தான் குடும்பஸ்தன். கலப்பு திருமணம், வேலை இல்லாத பிரச்சனை, மீள முடியாத கடன் சுமைன்னு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் சந்திக்கிற வழக்கமான பிரச்சனைகள் தான். ஆனால் அதில் ஒட்டுமொத்தமாக சென்டிமெண்ட்டை பிழிஞ்சு நம்மளை கலங்கடிக்காம அதை கலகலப்பாகவே சொல்லிடலாம்னு முடிவெடுத்த டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி கண்டிப்பாக பாராட்டலாம். இருந்தாலும் இந்த முயற்சி ஒரு சில இடத்துல செமையாக ஒர்க் அவுட் ஆகுது, பல இடங்களில் ரொம்ப செயற்கையாக கடுப்பேற்றுது. அதுதான் பிரச்சனை. அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஹீரோ நவீன் படத்தில் நவீனாவே வாழ்ந்திருக்காரு. பின்ன வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு மணிகண்டன். காமெடி, சென்டிமெண்ட், கோபம், பதட்டம்னு எந்த எமோஷனாக இருந்தாலும் ஒரு ஷாட்டில் கூட அவர் நடிக்கிற மாதிரியே தெரியல. எல்லாமே அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காரு. லிஸ்ட்டை போட்டு ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு பதிலாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தன்னோட பர்ஸை திறந்து காட்டி அவர் ஆவேசமாக பேசுகிற அந்த ஒரு காட்சி போதும். படம் பார்க்குற ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு நிமிஷத்தில் அது பல கேள்விகளை கேட்குது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு பவர்ஃபுல் டைலாக். காமெடி ஒன்லைனர்களை அள்ளி வீசி சிரிக்க வைக்கிற படத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை தோன்ற நல்ல வசனங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மணிகண்டனோட குடும்பத்தை பற்றி ஊர்க்கார பெண்கள் புரணி பேசுறது, வேலை இல்லாமல் கையில் காசு இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு அக்கா 4 நாள் தங்க வரப்போ மணிகண்டன் டென்ஷனில் சொதப்புறது, 60ஆம் கல்யாணத்தில் மணிகண்டனோட அப்பாவும் அம்மாவும் போடுற ட்ரெஸ் எல்லாமே ரகலையான கற்பனைகள். அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. மணிகண்டனோட மனைவியா சான்வே மேகனா தன்னோட சமூகத்தை குறிப்பிட்டு மாமியார் தரக்குறைவாக பேசுகிறப்போ அதை அவங்க எதிர்கொள்கிற விதம், மணிகண்டன் தன்னோட ஈகோவை கைவிடாமல் இருக்கிறப்போ அதை கண்டிக்கிற காட்சிகளெல்லாம் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இவங்களை விட படத்தில் முக்கியமான கேரக்டர் மணிகண்டனோட மாமாவா வர சோமசுந்தரம் தான். தன்னை விட எல்லா விதத்திலையும் ஸ்டேட்டஸ் குறைவாக இருக்கிற மச்சான வாய்ப்பு கிடைக்கிற போலாம் மட்டம் தட்டி அதில் சந்தோஷப்படுற ஆள். ஒரு மாதிரி காமெடி கலந்த வில்ல. அவர் மேலே நமக்கு விருப்பம் வரணும், அதே சமயம் அவர் பண்ணுற காரியங்களை பார்த்து சிரிப்பும் வரணும். அதை சரியாக பண்ணுறதுக்கு ஒரு அசாத்தியமான திறமை வேணும். அதை படம் முழுக்க ரொம்ப அசால்ட்டாக அட்டகாசமாக பண்ணி அசத்திருக்காரு சோமசுந்தரம். இருந்தாலும் இவர் என்ன பண்ணாலும் சிரிப்பு வரும்னு நினச்சிக்கிட்டு அவர் சைனீஸ் காஸ்டியூம் போட்டு கையில் சாப்ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து அவர் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுற மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்க வேணாம். அதெல்லாம் ரொம்ப வறட்சியாக எரிச்சலை தான் கிளப்புச்சு. மணிகண்டனோட அப்பாவா ஆர் சுந்தரராஜன், அம்மாவா கனகம், அக்காவா நிவேதிதா, 3 பேருமே அவங்களோட காட்சிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மணிகண்டனோட ஃப்ளெக்ஸ் கம்பெனி முதலாளியா பாலாஜி சக்திவேல் ஒரு காட்சியில் ஒரு பரிதாபமாக மாட்டிப்பார். அப்போ அவர் டென்ஷன் ஆகிற ஒவ்வொரு செகண்ட்லையும் தியேட்டரில் பயங்கரமாக சிரிப்பு பற்றிக்குது. மற்றபடி நக்கலைட்ஸ் பிரசன்னா பாலச்சந்திரன், ஜென்சன் திவாகரோட அடாவடி அலப்பறையெல்லாம் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் அவங்களோட குடிகார போர்ஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா காமெடியில் போதையோட நெடி தான் அதிகமாக அடிக்குது. அதே மாதிரி படத்தோட நீளத்தையும் எடிட்டர் கண்ணன் பாலு தாராளமாக குறைச்சிருக்கலாம். கடன்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோ அலாடுறதையே திரும்ப திரும்ப காட்டுறாங்க. அவர் படுற கஷ்டம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமும் தேவையில்லாம அவ்வளோ ரிப்பீட்டட் சீன்ஸ், அதெல்லாம் பயங்கர சலிப்பா இருக்கு. படத்தோட கேமராமேன் சுஜித் சுப்ரமணியம் மிடில் கிளாஸ் கஷ்டங்களை பேசுற ஒரு படத்தை ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்ல காட்டாம நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வித்தியாசமான ஷாட்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணாம ரொம்ப யதார்த்தமாவே காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய பகல் காட்சிகள்ல அது வீடா இருந்தாலும் சரி, தெருவா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, ரொம்ப டார்க்கா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சில இடங்களில் நடிகர்களோட முகமே தெரியாத அளவுக்கு இருட்டடிப்பா இருந்ததை பெரிய குறைனே சொல்லலாம். படத்துக்கு மியூசிக் வைசாக், பின்னணி இசை ஒரு சில இடங்களில் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் பல காட்சிகளில் ரொம்ப லவுடா அலற விட்டு பேசுகிற டயலாக்கே காதில் விழாமல் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் காமெடி போயிட்டு இருக்கு, ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன காமெடின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பிஜிஎம் டாமினேஷன் பெரிய எரிச்சலாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு எரிச்சலாக மாறிடுது. அதே மாதிரி நிறைய வசனங்கள் ரொம்ப வேகமாக அதுவும் ஓவர்லாப்லேயே பேச விட்டதையும் தவிர்த்துருக்கலாம். 4 பேர் சேர்ந்து காமெடி பண்ணுறாங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கவுண்டர் அடிக்காமல் எல்லாரும் ஒரே சமயத்தில் பேசி நம்மளை குழப்பறாங்க இல்லை கொள்றாங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் அதோட பிளேஸ்மெண்ட்டும் சரி, டோனும் சரி, நலன் குமாரசாமியோட சூதுகோம் படத்தோட தாக்கம் அப்பட்டமாக தெரியுது. ரெட்ரோ ஸ்டைலில் பழைய வாத்திய கருவிகள், பழைய பாணியிலான
பின்னணி குரல் எல்லாமே அந்த கல்ட் மூவியோட ரெஃபரன்ஸ் தான் அதிகமா தெரிஞ்சது. அப்புறம் காமெடியில பெருசா லாஜிக் பார்க்க கூடாதுனாலும் அதையும் தாண்டி ஏத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஓவரா செயற்கையான பல காட்சிகளை படத்துல பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா ஹீரோ தன் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் கடன் கொடுத்த கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி பேசிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்றாரு. அதுக்கு ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே பயன்படுத்துறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. அதுவும் இவரை காப்பாத்துறது தான் தங்களோட ஒரே லட்சியம் மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் இவரோட கோல்மாலுக்கு உதவுறாங்க. இதை ஒரு பெரிய காமெடியா ஃபீல் பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு நம்மள பயங்கரமா அறுத்து தள்ளுறாங்க. அப்புறம் ஹீரோ ரொம்ப ரோஷக்காரரு, தன்மானம் மிகுந்தவர், ஈகோ பிடிச்சவர்னு காட்டுறாங்க. அவர் வேலை போறதே அதனால தான். அப்படி இருக்கிற ஒருத்தன் பண விஷயத்துல தன்னை ஏமாத்தின ஒருத்தனை சும்மா விடுவானா? அதோட தனக்கு இருக்கிற கடன் நெருக்கடியில வந்த வரைக்கும் போதும்னு ₹1,00,000 காசை ஒருத்தன் வாங்கிப்பானா, இல்ல தேவையில்லைன்னு அதை தூக்கி எறிவானா? ஹீரோவா காட்டாம அவனை இப்படி டம்மி ஆக்கணும்னா படத்துல இந்த சீக்வன்ஸே தேவையில்லையே. ஆக்சுவலா ஹீரோவோட கேரக்டரே ரொம்ப முரண்பாடா தான் இருக்கு. தன்மானம், சுயமரியாதை, நேர்மைன்னு வாழறவன் கடன் கொடுத்தவங்க கிட்ட பொய் சொல்லி சமாளிக்கிற விதமும் சரி, அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற செலவு மாமா தலையில கட்டுறதுக்காக ஆடுற நாடகமும் சரி, எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. அதே மாதிரி மாமாவை ஆபீஸ் கூட்டு போய் ஒரு உலகமாக ஃப்ராட் பண்றாரு ஹீரோ. தன்னோட நடத்தையில எந்த நேர்மையும் இல்லாத ஒருத்தன் நான் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், என் தன்மானத்தில் யாரும் கை வச்சா சும்மா விட மாட்டேன்னு ரோஷமா இருக்கிறதே ஒரு அபத்தம் தான் இல்லையா? அப்புறம் படத்துல கதாபாத்திரங்களோட மனமாற்றம், குணமாற்றம் எதுவுமே கொஞ்சம் கூட கன்வின்சிங்காவே இல்லை. படம் முழுக்க தப்பானவங்களாவே சித்தரிக்கப்பட்டவங்க 10 நிமிஷத்துல படம் முடிய போற சமயத்துல திடீர்னு நல்லவங்களா மாறிடுறாங்க. அதெல்லாம் இயல்பான ஒரு படிப்படியா மாற்றமா இல்லாம கிளைமேக்ஸ் கடமைக்கேனே திணிச்சா மாதிரி இருக்கு. புருஷன்கிட்ட பயந்துகிட்டே இருக்கிற மணிகண்டனோட அக்கா திடீர்னு அவரை ட்ரோல் பண்றது, ஐஏஎஸ் லட்சியத்தோட இருக்கிற ஹீரோயின் அது சம்பந்தமா பெருசா எதுவும் பண்ணாமலே பாஸ் ஆகுறதுன்னு லாஜிக்கே இல்லாம இஷ்டத்துக்கும் காட்சிகளை அடுக்கி விட்டுருக்காங்க. குறிப்பா பிரசவ வலி வந்த ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற பரபரப்பான அந்த நிமிஷத்துல எல்லா கேரக்டரும் அது வரைக்கும் தங்களுக்கு செட் பண்ணி வச்ச மீட்டரை தாண்டி ஓவரா பேசுறாங்க, ஓவரா நடந்துக்கிறாங்க. இது படத்தோட கிளைமேக்ஸ். அதனால நாங்க என்ன வேணா பேசுவோம், எப்படி வேணா நடந்துப்போம், நீங்க சிரிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறதால கடைசியில அது சிரிப்பு கால்வாசி, கடுப்பு முக்கால்வாசியா தான் முடியுது. முக்கியமா கதையில ஹீரோ அவரோட கொள்கையில ஜெயிச்சாரா இல்லையாங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. அவர் எதிர்கொண்ட பிரச்சனையிலிருந்து அவர் கத்துக்கிட்டது என்ன, இந்த படத்துல இருந்து நாம எடுத்துக்கிறது என்னன்னு ஒண்ணுமே புரியல. சுருக்கமா படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வன்முறை, ரத்தம், ஆபாசம் எதுவும் இல்லாம சாமானிய மக்களோட பிரச்சனையை சீரியஸா சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தாம முடிஞ்ச வரைக்கும் அதில் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கிற ஒரு படம். ஒரு சில இடங்கள்ல அது பிரமாதமா ஒர்க் அவுட் ஆனாலும் பல இடங்கள்ல கண்டிப்பா உங்களை பயங்கரமா கடுப்பேற்றும். அது உங்களுக்கு ஓகேன்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். மற்றபடி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு இது சூப்பர் டூப்பர் காமெடி படம்லாம் கிடையாது. அதனால இந்த படத்தை பார்க்குற முடிவில் இருக்கிறவங்க இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா பெரிய ஏமாற்றம் இல்லாம அங்கங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு வரலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹாலுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.